ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான எக் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததும் அதில் 4 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டு எல்லாம் பொரிஞ்சதும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வரணும். அந்தளவுக்கு வந்ததும் அடுத்ததாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், கேப்சிகம், அது கூடவே முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டை நாம் துருவியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் சேர்த்த வெஜிடபிள்ஸ் கூடவே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலையே அப்படியே வேக வச்சு எடுக்கணும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது கூடவே நாம் ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வந்ததும் அதில் 5 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெஜிடபிள்ஸ் வெந்த பிறகு நாம் முட்டை சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வேகாத மாதிரியே இருக்கும். முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். முட்டையெல்லாம் வெந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்த பிறகு மசாலா சேர்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், எல்லாமே காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். அது கூடவே கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, இது கூட கரம் மசாலாவும் சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதும் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு முதல்லையே நாம் சாதம் வடித்து ஆற வச்சு எடுக்கணும். ஆற வச்சு சேர்க்கும்போது உடையாமல் நல்லா தனித்தனியாக வரும். இதே நாம் சூடாக சேர்த்தோம்னா எல்லாம் ஒட்டி உடஞ்சி வரும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி மேலே தூவி இன்னொரு மிக்ஸ் கொடுத்தோம்னா அவ்வளோதான், நம்ம எக் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.